மேஷ ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் 2024. இந்த ஜூன் மாசத்துல மேஷ ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில ராசிநாதன் செவ்வாய் வருகக்கூடிய நிலவரம். இந்த செவ்வாய் ஜென்ம ராசியில வர்றது மேஷ ராசி நபர்களை பல விஷயங்கள்ல ஒரு ஆக்டிவ் பர்சனாக மாற்றும். ஒரு எண்ண அலைகள், உங்களுடைய பிளானிங்கு, நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய விஷயங்கள், பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிப்பதற்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் வருவது நல்லது. ஏன்னா செவ்வாய் ராசிநாதன். அப்போ அந்த ராசிநாதன் எப்போதெல்லாம் அந்த ராசி கூட சம்மந்தப்படக்கூடிய நிலவரம் இருக்குதோ, ஒன்று ஜென்ம ராசியில் வர்றது, இல்லை ராசியை பார்ப்பது, உச்சமாவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அது சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படி என்பது ஜோதிடத்தில் ஒரு விதி. அப்போது ராசிநாதன் ஜென்ம ராசியில் வர்றது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் முழுக்கவே மேசராசியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தை மேசராசி நபர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஃபேவரான சில நல்ல விஷயங்களும் தானாக கிடைப்பதற்கான வழிகளும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதற்கு முன்னாடி கடந்து போன மே மாத அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ராகு கூடலாம் சேர்ந்து கடைசி நாட்கள், மேசராசி நபர்களுடைய கடந்து போன மே மாதத்துடைய கடைசி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. நான் இதை மே மாத பலன்லேயும் பேசிட்டேன். அதாவது தெரியாத விஷயத்தில் மாற்றுறது, உடல் அளவில் மாற்றுறது, மனசளவில் மாற்றுறது, பலகீனமான நிலைமை தான். எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை, வாய்ப்புகளில் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலவரம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் ஒரு பயம் வர்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக மேசராசி நபர்கள் உடல் அளவிலையும் மனசளவிலையும் சில நேரங்களில் இந்த மே மாதத்தோட கடைசி நிலவரத்தில் சுணக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஸோ என்னென்ன ராகு கூட செவ்வாய் போய் சேர்ந்து விரயம், வெட்டித்தனமான செலவுகள், அலைச்சல், பிரயோஜனமற்ற ஒரு விஷயம், இன்னும் சொல்லப்போனால் அவங்கள மொத்தமாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை, நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமான மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் மே மாத கடைசி அமைப்புகளில் கடைசி நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 தேதி அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க மேசராசி நபர்கள். ஸோ அந்த மாதிரி ஏமாற்றத்தெல்லாம் சந்தித்த நபர்கள் இந்த மாதத்தில் அதுலேருந்து பதிலடி கொடுக்கக்கூடிய நிலவராக மாறுவீங்க. கடந்து போன காலகட்டத்தில், அதாவது மே மாதத்தில் ஒரு பாதிக்கு மேற்பட்டு ஒரு பலகீனமான மைனஸை சந்தித்த நபர்கள் இந்த ஜூன் மாதம் பிகினிங்ல இருந்து பதிலடி கொடுக்குற வகையில் ஒரு ப்ளஸ்ஸை சந்திக்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ இது சொல்கிறேன்னாக்கா, சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி இதை அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தில் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா 12ங்கிறது கடந்து போன காலகட்டத்தில் ராகு கூட சேர்ந்து விரயம், அலைச்சல், தண்டச்செலவு, பஞ்சாயத்து, அவமானப்படுறது, தலைமறைவு, திடீர்னு உடல் ரீதியாக உபாதைகள், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை சந்தித்த மேசராசி நம்மளுக்கு இந்த மாதம் ஆக்டிவ் பர்சனாக, ஒரு துடிப்பு மிக்க நிலவரமாக, வயோதிக அமைப்பில் இருந்தாலும் சரிதான், ஒரு இளைஞரை போல செயல்படக்கூடிய நிலைமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது ஃபைனலாக வச்சுக்கிங்க. அடுத்ததாக இந்த ராசி நபர்களுடைய விருப்பங்கள் இந்த மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும், விருப்ப தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற தேவைகளை விட நீங்கள் நினைச்ச விஷயங்கள், உங்களுடைய ஆழ் மனசு, நான் இதை செஞ்சால் பரவாயில்ல, இதை செய்யணும்னு நினச்சேன், வாய்ப்புகள் இருந்தால் செஞ்சு முடிச்சிருவேன், இது எனக்கு சௌரியம், இதுதான் ரொம்ப நாள் பிளானிங்கு, இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த விருப்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாதை, பெரிய விஷயத்த, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இல்லை, பெரிய வலுவான ஒரு ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் செய்ய முடியும். அதே சமயம் செய்வது நல்லதாக அமையும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மேசராசி நம்மளுக்கு ஒரு பெரிய வலுவான திட்டத்திற்கு அடி போட்டு நகர்த்த போறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வரல, கிடைக்கல, இன்னும் சரியா அமையல, 100% இல்லை, 90% வந்துருச்சு, இன்னும் 10% தான் இருக்கு, அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன், அது மட்டும் ஆகணும், இங்கே கையெழுத்தானா போதும், இவங்களுடைய தொடர்பு நல்லபடியாக இருந்தால் போதும், இவங்க எனக்கு சம்மதம் தெரிவித்தா போதும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறையோட ஒரு 10% 20% ஒரு குறையோட நின்றுக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயம் மேக்சிமம் முடிஞ்சிச்சு, ஒரு சின்ன சின்ன குறைகளோட நிற்கிது, இது மட்டும் வந்தால் சரியாயிடும், நான் எனக்கு உள்ளது வந்துச்சுன்னா அப்புறம் நான் பாட்டுக்கு
பறவைகளை போல பறந்துருவேன் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நபர்களுக்கு அந்த கடைசி நேர பூர்த்தி தேவை சரியாக நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு. அந்த 10% 20% வராமல் நின்றுக்கிட்டு இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இழுத்தடிப்பு சம்பவங்கள் இந்த மாதத்தில் இருக்காது அப்படிங்கிறத வச்சுக்கிங்க. தொட்ட உரை சரி செய்யப்படுகிறது. அதே சமயம் ராசியில் செவ்வாய் இருப்பது உங்களை கோபப்படுத்தும், டென்ஷன் ஆவீங்க, அதிகமாவீங்க, எரிச்சல் அதிகமாக வரும். அதே சமயம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல மூர்க்கத்தனங்கள் அதிகமாகும், பயங்கர ஆக்டிவேஷனாக மாறுவீங்க. உங்கள் உடம்புலேயே பிளட் சர்க்குலேஷன் வந்து தாறுமாறாக இயங்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மேசராசி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைட்டிங் பர்சன், சண்டை வம்பு போட்டு ஜெயிக்கக்கூடிய பர்சன், எதையுமே ஒரு வேகத்தில் வீரத்தில் முதன்மை பர்சன். அதே சமயம் சுயநலமற்ற சில விஷயங்களில் ஜெயிப்பீங்க. சுயநலமற்ற நபர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய அளவுக்கு காரியவாதி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏமாந்தான் போவீங்க பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற அமைப்பில். அதனால் சில விஷயங்களில் இந்த கோபதாபங்கள், எரிச்சல், சண்டை போடுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாராச்சும் கோபப்படுத்துகிற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் போய் சட்டையை பிடிச்சிருவீங்க. இது வாய் சண்டை வாய்க்கா தகராற மாதிரி கை சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அட்டமாதிபதியும் அதே செவ்வாய் தான். அப்போ ஒரு மனிதன் கோவப்படுறான், டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கும்போது சில விஷயங்களை இழந்துருவான் அப்படிங்கிறது விதி இல்லையா. அதிகமாக ஒரு பைக்கை ஓட்டுறோம், காரை ஓட்டுறோம், வேகமாக போகிறோம், கண்ட்ரோல் இருக்காது, எங்கேயும் மோதி என்ன ஆகுது, இழப்பு. கார் ஆக்சிடென்ட்டோ இல்லை நம்ம ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு இழப்பு நடக்கும். ஸோ இந்த மாதிரி பரபரப்பான அதிகமான சூழ்நிலைக்கு போய் மாட்டாதீங்க. சற்று நிதான போக்கை கைக்குள்ளே கொண்டு வாங்க. சற்று நிதானமாக யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயத்துலையும் ஓவர் ஆக்டிவேஷன் வரத்தான் செய்யும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் அப்படியே சூசகமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கண்ட்ரோலாக நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்ததாக இந்த மாதம் முழுக்க வீரம் தான் அதிகமாக இருக்கும், விவேகம் இருக்காது. விவேகம் என்பது காரியம் சாதிப்பதற்கான ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த விவேகத்தை நீங்கள் கொஞ்சம் எக்காரணத்தை கொண்டும் வர வச்சுக்கிறது நல்லது. வெறும் வீரம் மட்டும் இந்த மாதத்தை வெளிப்படுத்தி சில நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக இதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மேசராசி நபர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், முதன்மையாக சூரியன். ஏன்னா 5ஆம் இடத்த அதிபதி சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான அமைப்பில் 2ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணி நல்ல நிலைமையில இருக்குது. அப்போ அந்த சூரியனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உயர்மட்ட அமைப்புகள்லேருந்து மேசராசி நபர்களுக்கு நன்மைகள் உண்டு. அது வந்து பணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிகள் அடிப்படையில் அமையும். ஸோ சூரியனால உங்களுக்கு பணம் கிடைக்கும், சில இலகுவான அமைப்பில் பணம் கிடைக்கும், சில அதிகார அமைப்புகள் கைகூடும், அதன் மூலியமாக பணம் கிடைக்கும். உயர்மட்ட அமைப்புகள் வந்து நிச்சயமாக உங்களை வந்து தூக்கி பிடிப்பாங்க. அதாவது அரசியல் மூலியமாக மேசராசி நபர்களுக்கு பலன்கள் அதிகமாகும். அரசியல் தொடர்புகளால் உங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக நன்மைகள் உண்டு. அடுத்ததாக உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து உங்களுக்கான சில அழைப்புகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆக சூரியன் என்பது அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான அடிப்படை ஆதாரமாக அமையும். இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணத்தை வச்சு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ உயர்மட்ட அமைப்புகளோட நீங்கள் வந்து காரியம் சாதிப்பதற்கான வழிகள் உண்டு. அதற்கு தான் கோவப்பட்டு எங்கேயாச்சும் போய் புரிஞ்சிக்காத அமைப்பில், ஏன்னா முட்டாள்தனமான கிரகம் நம்பர் 1 செவ்வாய் தான். அப்போ முட்டாள்தனத்தோட நீங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடாதீங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட செயல்பாட்டில் இருங்க. அதனால் நீங்கள் முன்னேறத்துக்கான தடைகள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதம் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு அந்தஸ்து. எல்லா விஷயத்தையும் அடக்கி ஆண்டு ஜெயித்து ஊருக்குள்ளே உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மத்தியில் ஒரு நல்ல திறமையான பர்சன், அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சிச்சு, எப்படியோ அவனுக்கு கிடைக்காதுன்னு நினச்சா எப்படியோ கிடைச்சி அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, பொறாமை குணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் கூட மூக்கில் விரல வைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஸோ நல்ல நிலைமைக்கு மேசராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகிறீர்கள். இது குடும்பமோ வெளியிலையோ எதுவாக இருந்தாலும் பல விஷயங்கள்லாம் இருக்குது, அது இந்த இடத்துல பேச முடியாது. அதனால் அவரவர் தேவைகளும் பூர்த்தியாகி நீங்கள் நல்லபடியாக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு ஜூன் மாதம் மேசராசி நபர்கள் தயாராகுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.